ஹாய்! வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, சூப்பரான ஒரு ரைஸ் தாங்க பார்க்க போறோம். வெஜிடபிள் ரைஸுங்க. 10 மாச குழந்தையிலருந்தே நீங்க தாராளமா இத குடுக்கலாம். லஞ்சுக்கு இத குடுக்கும்போது சூப்பரா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குவாங்க. செம்ம ஃபில்லிங்கான ரைஸ் தாங்க இது. செய்யறது ரொம்ப ஈஸி தாங்க. இதுக்கு நான் என்ன பண்றேன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கிறேன். ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிறு. 2 டைம் வாஷ் பண்ணிட்டு 1/2 அன் ஹவர் நான் வந்து ஊற வச்சுக்கிறேன். இல்ல நான் டக்குன்னு செய்யணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இதுக்கு பதிலா நீங்க நம்ம வேக வச்ச சாதம் இருக்கு இல்லையா? காலையில வச்சுப்போம். அந்த சாதம் வந்து சூடான சாதம் எடுத்துக்கலாம். 1 1/2 ஸ்பூன் பாசிப்பருப்பு. இத மட்டும் நீங்க வந்து டைரக்ட்டா அது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, 1/2 தக்காளி, 2, 3 சின்ன வெங்காயம், 1 பல் பூண்டு, கேரட், உருளைக்கிழங்கு எல்லாமே பொடியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ குக்கர்ல வந்து 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அந்த நெய் சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சமா கடுகு. கடுகு அப்படியே வெடிச்சு வரும் இல்லையா? அந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு 4 மிளகும், இத்துணூண்டு சீரகம் சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் பொரிஞ்சு வரும்போது 2, 3 கருவேப்பிலையும், கொஞ்சம் மல்லித்தழையும் சேர்த்துக்கிறேன். நீங்க லாஸ்ட்டா கருவேப்பிலை மட்டும் தனியா எடுத்துடலாம். மல்லித்தழை எடுக்க வேண்டாம். அது குழஞ்சிரும் நல்லாவே. அத வந்து சாப்பாட்டுல அப்படியே மசிச்சு குடுங்க. அதுவும் நல்லதுதான். இப்ப அடுத்து வெங்காயம், பூண்டு போட்டுக்கிறேன். அத வந்து ரொம்ப நேரம் வணக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல லைட்டா கொஞ்ச நேரம் வதக்குனாலே போதுங்க. இப்போ அது கூட வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா, நம்ம எடுத்து வச்சிருக்கிற காய்கறி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல இருந்தா 10 மாசத்துல இருந்தே நீங்க எல்லா காய்களுமே குழந்தைகளுக்கு குடுத்து பழக்கணும். என்னென்ன காய் உங்ககிட்ட இருக்கோ, குடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ, அது மாரி சேர்த்துக்கலாம். ஆனா நெறைய போட்டுற வேண்டாம். எதுனாலும் கொஞ்சம் கொஞ்சமா குடுத்து பழக்குங்க. இப்போ ஊற வச்ச அரிசி பருப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து ஒரு 1 1/2 டம்ளர் அளவுக்கு தாங்க நான் தண்ணி சேர்க்கிறேன். ஏன்னா, என் பையனுக்கு 2 வயசு ஆகப்போது. கொஞ்சம் கெட்டியா தான் சாப்பிடுறாங்க. இப்போ குழந்தைங்களுக்கு குடுக்குறீங்கன்னா, நீங்க 2 டம்ளர் சேர்த்துக்கங்க. அது வந்து கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கும். அவங்களுக்கு முழுங்கறக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரொம்ப கடிச்சு சாப்பிடாம ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இப்ப இது கூட வந்து லைட்டா மஞ்சத்தூளும், இத்துணூண்டு உப்பும் சேர்த்திக்கிறேன். 1 வயசு கீழ இருக்கிற மாரி இருந்தா நீங்க உப்பு குடுக்க வேண்டாங்க. டைரக்ட்டா வெறும் இது மட்டும் குடுத்தாங்கனாலே போதும். இப்போ இது போட்டுட்டு ஒரு 7, 8 விசில் வந்து வரணும் கண்டிப்பா. அப்பதான் நம்மளுக்கு வந்து மசிச்சு விட்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். மிக்ஸிலலாம் அடிக்கணும்னு தேவையில்லைங்க. எப்பயுமே மிக்ஸில அடிக்காதீங்க. பருப்பு மத்து இல்ல கரண்டில மசிச்சு விடுங்க. இல்ல கையிலேயே நல்லா பெசஞ்சு குடுங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்க நான் செஞ்சு கரண்டில தான் மசிச்சு விட்டேன். இந்த அளவுக்கு வந்துருச்சு. பையன் வந்து இந்த ஸ்டேஜ்ல தான் சாப்பிடுவாங்க. சூடா இருக்கும்போது மறுபடியும் இது கூட நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்தி தான் பையனுக்கு ஊட்டுறேன். உங்க குழந்தைக்கு நெய் ஸ்மெல் பிடிக்கலைன்னா, ஆயிலே சேர்த்துக்கங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அத குடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.